முந்தா நேற்று தான் அந்த குண்டன்ட்ட மாட்டினேன்னு பார்த்தா மறுபடியும் ஒருத்தன் ஜெயிலில் தூக்கிட்டு வந்து கான்ஸ்டபிள் போட்டாங்க. ஸோ இந்த வழியாக எவனோ ஒருத்தன் குழி தோண்டி வச்சுருக்கான். இதுக்குள்ளே பூந்து நம்ம வெளில வந்துடுவோம். ஸோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடுவோம். சரி, ஓகே. இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டன்ட்டேருந்து தப்பிச்சு வந்தோம். அதுக்குள்ளே இங்கே தூக்கி போட்டாங்க. சரி வாங்க இங்கேருந்து தப்பிச்சு போவோம். நான் வேறு கேம் ப்ரிப்பேர் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளிச் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரும். ஸோ அதனால் இன்றைக்கி போட வீடியோவே இல்லையாடா, நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அப்படியே ஜம்பை போடு. ஏய் யாராமா பரமா இது ஒன்று. சரி விடுங்க, நம்ம கேம் பிளேவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். அப்படியே ஒரு ஜம்ப்பை போட்டு இது சுத்தாதா, சுத்தோன்னு நினச்சேன். சரி விடுங்க, நம்ம போவோம். அடாப்ட் பண்ணலாமா? என்னது ரோப்ளாக்ஸ் கேட்குறேன். ரோபக்ஸு இவன் எப்படி செத்தான்? ஓஹோ, இது கீழே வரும்போது போகணுமோ? அப்படியே நைஸாக போவோம். இவன் பேர் பரமம். ஒரு இது வரும்ல, அந்த கோடி, அதுக்கப்புறம் பத்மமா அணுமா என்னமோ வரும், அது தெரில சரியா. வாங்க நம்ம குதிச்சு ஸ்ட்ரெயிட்டாக போவோம். தூங்குறாங்க கரெக்டாக விட்டு இந்த மூக்கை. சரி நம்ம வெளில போவோம். இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கதவு திறக்கணுமா? என்ன இது எரர் மாரி கட்டுது? அங்கே போய் எதாவது கீ எடுக்கணுமா? சரி இருங்க போய் பார்த்துட்டு வருவோம். என்ன இது? கீ கார்டுன்னு பாக்கெட்டா? கை விட்டு நோண்டி எடுப்போம் நம்ம. எடுத்தது கூட தெரியாமல் படுத்து தூங்குறான் பாருங்க கையில். இங்கே என்ன தேய்ச்சிட்டு இருக்கான் உட்காந்து. அப்படியே கொடு. என்னோட இது சிசிடிவியா? அதெல்லாம் நம்ம அசால்ட்டாக போவோம். அடுத்த இதில் ஆளுங்களை வச்சு நிற்க வைக்காமல் விடுங்க, அது போதும். இங்கே அதெல்லாம் ஈஸி. கீ கார்டை எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அப்படி எப்பயும் பிடுங்கிடுவாங்களே கீ கார்டு. பேசிக்கிட்டே போய்விட்டேன். இதுக்கப்புறம் MPAG இஸ் பேக் டு த ஃபார்ம். ஸோ ஓகே, ஜம்ப்பு அவ்வளோதான். செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சே. குதிச்சுப்போ. குதிச்சு இன்னொரு ஜம்ப்பு. ஜம்பை போடு. அவ்வளோதான். வா குதிச்சாச்சு. வா வந்துக்கிட்டே ஜம்பை போடு. அடுத்து ஒரு ஜம்ப்பு. ஸோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஸோ எப்பயும் பண்ணாத மாதிரி இருக்காதீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேலே குதிச்சு போகணுமோ? என்னதுடா இது? இதில் போகணும். ஐய சாக்கடை கீழே டாக்ஸிக்குங்க. அந்த கல்லில் தான் போகணும் போல். சை, முன்னாடி சாக்கடையில் நடந்து வர சொன்னாங்க பார்த்தீங்களா? அதான் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சரி விடுங்க, லெஃப்ட்டு போவோம். எப்போயும் நம்மளுக்கு லெஃப்ட்டு தாங்க லக்கியாக இருக்குது. சரி இதிலே போவோம். ஜம்ப்பு லான்ச்சு நியூக்கா. இதுக்கும் ரோபக்ஸ். எல்லாத்துக்கும் ரோபக்ஸ் கேட்குறாங்க பார்க்கறதுக்குலாம். வேணாண்டா டி. அப்பா மேலே ஏறுவோம். என்ன துருவு பிடிச்சி போயிருக்கு, விழுந்துரும். யாருங்க அவன்? பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கான். இருங்க நம்ம நல்லா ஓடி போய் மண்டையிலே 4 கொட்டி விட்ருவோம். இந்த டேர்னிங் மட்டும்தான் நம்மளுக்கு ரிஸ்க்கு. நீ இதெல்லாம் சல்லுன்னு போவோம். அவன் எப்படி போகிறான், நான் எப்படி போகிறேன் பாருங்க. ஐ எம் ப்ரோ பிளேயர் ஆஃப் த நேஷன், ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது அப்புறமா சொல்கிறேன் கைஸ், இன்னொரு நாள். இது மேலே எப்படி ஏறுறது? கோஜோ இவன் எப்படி இப்படியா? இது என்ன பண்ணும்? இவன் வேறு மண்டையை வச்சு இடிக்கிறாங்க. இடி குதிக்காதா? ஸ்க்ரூ அப்படியே கழிட்டு அவ்வளோதான். வந்துட்டேன். இங்கேயும் அதை வச்சுருக்காங்க பாருங்க, காசை பிடுங்கிறதுக்குன்னே வச்சுருக்காங்க. இங்கேயும் கழட்டணுமா? யாருங்க இவன் நடுவில் வந்து நின்றுக்கிறான்? அப்பா
வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 4-5 ஜம்ப்பு போட்டு போகணுமே. 1 2 3 4 ஜம்ப்பு. ஐயோ நம்மளுக்கு ஈஸி. கமான் 1 2 3 4 5 6 7 8. கிளிச்சு. கரெக்டாக அதில் கால் வச்சேன். கீ கடைங்க. என்ன இது பார்த்தா பிடிச்சிடுறாங்களோ. என்னடா இது? இல்லை எனக்கு புரியல. எப்படி இது? எல்லா பக்கமும் சுற்றி வலை வீசி தேடுறாங்களே. இது என்னங்க இது? அவன் பின்னாடி போகணுமோ? இருங்க ஏங்க இதுனா இது? ஒருவேளை அந்த பக்கம் பின்னாடி தான் போகணும் போல. இருங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. பிடிக்காம வந்து அவன் பின்னாடி அப்படியே இந்த வழியாக போயிடணும். எவனும் பார்க்க மாட்டான். இங்கே வெட்டியாக நின்றுட்டுருக்கான். இரா செக் பாயிண்ட் எடுத்துக்கிறான்டா. இங்கேருந்து அப்படியே ஐயோ இங்கே நிற்போம். பார்த்து ஜஸ்ட் மிஸ்ட்டு. இருங்கடா டேடி. வருது பார்த்துட்டாங்க. இருங்கடா. ஏங்க ஏஞ்சி வரத்துக்குள்ள அதுக்குள்ளே இது பண்ணிட்டாங்க. சரி விடுங்க. என்னடா அப்படின்னா இருக்கு. சரி விடுங்க பார்த்து. ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. வந்துட்டேன். என்ன இது கட்சின் மாதிரி வருது. நம்ம 50% அவுட் சைடா? இது அடிக்குதுங்க சைரனு. குவானு. அதான் அது வந்து வால்யூம் ஏற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ ஓகே விடுங்க. உங்களுக்கு கேட்குமான்னு சரியாக தெரில. இப்போ தான் வால்யூம் ஏற்றுறேன். சரி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல எடிட்டிங் ஆப்பாக இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். ஸோ ஓகே. இப்போ என்கிட்ட ஏதோ பேசிக்காக வச்சு எடிட் பண்ணுறேன். ரொம்பலாம் இல்லை. கைன் மாஸ்டர் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மேலே அந்த லோகோவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரி விடுங்க. மேலே ஜம்பை போட்டு ஏறி போகணும் போல். கீழே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இது? பிஹெச்சி தப்பிச்சு போகிறானாமே. அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் கட்டுக்காதரா. நீங்கள் நம்ம போய் டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம கீழே வந்து மாட்டிக்கிட்டோம். சரி விடுங்க. பிஹெச்சி வந்து தப்பிச்சு போகிறானா அப்படி இப்படின்னு மும்பரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அடப்போங்கடா உங்கள் மேலே தாண்டா போயிட்டுருக்கேன். கொய்யாங்கோ. இதுக்கு மேலே ஒரு ஜம்ப்பு. அங்கே பாருங்க தனியாக பேசிகிட்டு இருக்கான். என்ன பேசுகிறானே கிளியராக தெரிய மாட்டேங்குது. இங்கே என்ன இது? ட்ராம்பலின்னு மேலேயா? இங்கே பாருங்க. நான் சொன்னல இங்கே தான் அடிக்குது. அங்கே ஜம்ப்பாக போடுவோம். ஐயா என்னங்க இது? ஜம்ப்பு. அவ்வளோதான் வந்தாச்சு. இரா ஐயா கிளிச் ஆகுதுங்க. ஓவராக கிளிச் ஆகுது. என்ன கேம்டா இது? சரி வேறு வழி இல்லை. வேறு கேமுன்னு தெரியல. என்ன பண்ணுறது? ரோப்ளாக்ஸ் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் மாதிரி. காஷனா? என்ன இது காஷன்? என்னடா இது? இந்த மிஸ்டர் பீஸ்ட்டு இது ஸ்குட் கேம் மாதிரியா? இல்லை உடஞ்சி விழுதா? இல்லை. சரி விடுங்க. என்ன இது? பட்டன் எதுவும் ப்ரெஸ் பண்ண? இல்லை எவனோ உடச்சி வச்சுருக்கான். இது உள்ளே குச்சி போயிடும். ஐயா இது வேறங்க குவான்னு கத்திக்கிட்டே இருக்கு சைரனு. இங்கேயும் உடச்சி வச்சுருக்கான். இது போன முன்னாடி வந்தது தான். 82% வந்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த கேம் ப்ளே சீக்கிரமாக முடிஞ்சிடும் போலையே. ஸோ ஓகே. என்னடா இது வழியே? என்னது எல்லோ கலரில்? இதில் எப்படா போகிறது? இதெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா சரி விடுங்க. போவோம். ஜம்ப்பு ஈஸி தான் இருக்குது. லைட்டாக தவிடுச்சுன்னா அவ்வளோதான். சோழி முடிஞ்சு கீழேருந்து வர வேண்டியதாக இருக்கும். என்னடா இது? துப்பாக்கி வச்சு சொல்கிறீங்க. சுட்டு கரெக்டான டைமிங் இருக்குது போலங்க. இந்த டைமிங்கை நோட் பண்ணி போகணும். அவ்வளோதான். இது முடிஞ்சு டப் 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 டப். அவ்வளோதான். பாருங்கள் இதெல்லாம் ப்ரோ பிளேயரோட ஆட்டம். என்ன இது? என்னடா இது? என்னடா அப்படிதான்டா. என்ன இது?
ஆஹா கிளிச் ஆகி போயிடுறா சாமி. கரெக்டாக ஹெட்ஷாட் மண்டையிலே வச்சான். கிளிச்சு, கம்ப்ளீட் கிளிச்சு. நான் சொல்கிறேன் பாருங்க, கம்ப்ளீட்டாக அது கிளிச்சுங்க. ஸோ ஓகே, ஜம்ப்பாக போட்டு போவோம். ஸோ ஓகே, பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. GTA San Andreas வேணால் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது போடலாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. அப்படி கூப்பிட ஹெலிகாப்டர் வந்துருச்சு போலையே, ஏறிப்போம். இங்கேயும் கட்சினா அதனால சைடில் மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஹைடாவே ஃபாரஸ்ட்டா எவன்டா வந்து தேடுவான், ஒரு வேளை வருவாங்களோ. ஸோ ப்ராக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 97.66% முடிச்சிட்டோம். இன்னும் எங்கள் கிரிமினல் ஹைட் அவுட்டா அவ்வளோதான், 100% முடிஞ்சிங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிளே. ஸோ பார்த்தவங்க எல்லோரும் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தெறிக்க விட்டு போயிடுங்க. ஸோ ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ until then bye from PAG. பாய்.